இக்குழந்தையிடம் காக்கும் முருகா, இக்குழந்தையிடம் காக்கும் எங்கள் குழந்தையை குமரா, உண்மையே எண்ணி எந்நேரம் கடந்த இந்த வழியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உமது நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாமே என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அறியாண்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் எடுத்துக் கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், இளைஞர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும், இந்த நாடகத்திற்கு ஒளிவெறிக்கு அமைத்துக் கொடுத்திருக்கும் ஒளிவெறிக்கு உரிமையாளர் அவர்களுக்கும், அதில் பணிபுரியும் அத்துறை அன்பு உள்ளங்களுக்கும், இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு அண்ணார் நமது ஊரை சேர்ந்த கண்ணன் அவர்களது சார்பாகவும், எங்களது புதுகை முத்தமிழ் நாடகநடிகர் சங்கத்தின் சார்பாகவும், காரைக்குடி இசை நாடகநடிகர் சங்கத்தின் சார்பாகவும், மதுரை முத்தமிழ் நாடகநடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி கடந்த வணக்கம். மருந்திருக்கு தெரியுமா, அது தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா?
மலர்களில் கரத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாய், காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்கள் ஆனவளை, கருவிடை பாவை நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளை, புலமிக்க வேத பொருளை பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் தருமாறி உமையே என்று போற்றி புகழும் அனை மகாசக்தி ஆகிய இந்த உலகத்தில் உள்ள அத்துணை சக்திகளையும் வணங்கின்றாலும் கூட எனது குலதெய்வம் ஆகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை எடுத்து கூறுவதற்கு முன்னதாக உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மணி வேணியன், அழகில் ஜோதிய நம்பளத்தில் ஆடுவான், மலர் சிலப்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு தந்த நாயகனாகிய சிவபெருமானை வணங்கிவிட்டு கவனிக்கலாம். ஏழு தந்தானே திரையிலே அதே பாட வந்தேனவன் வேளையிலே I
சோம்பேறி விட்டுனா பெரிய மனுஷனா அடிச்சுட்டாரு. பாவம் அந்த அக்கா பாடணும்னு சொல்லி 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 அவங்களுக்கு வாயும் ஒழிச்சு போச்சு. அடுத்த வருஷம்னா அவங்களே ஆளு வேற கூட்டிட்டு வருது. அப்புறம் இங்க வேற கஞ்சி வேற தட்டு சொல்லி வீட்டுக்கு எடுத்து போறாங்க. தாத்தா நல்லா இருக்கு, ஏற்கனவே ஊரே கூட தானே என்னன்றது தேமா இருக்கு. அதனால இருக்கிற ஜனங்களே எந்திரிச்சு போயிடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தோதியம்மனுக்கு திருவிழா வச்சு உங்களுடைய புண்ணியத்தினால பாவம் அன்பு சகோதரியுடைய அழைப்பு. ஆமா, முதல்ல அந்த சகோதரிக்கு எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. வந்ததுமே வாங்கன்னு ஊர்ல பெண்கள் வந்து கூப்பிட மாட்டாங்க, அவங்க பேர் வாங்க என்னமோ அவங்களோட சொத்தை நாங்க எடுக்க வந்திருந்தாங்க. ஆமா, இங்க வந்ததுமே எங்களை முதல்ல வந்து வரவேற்பு கொடுத்தது அன்பு சகோதரி தான். ஆமா, அந்த சகோதரிக்கு எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக எங்களது 3 சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இப்படியெல்லாம் அனைத்து தெய்வங்களையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்திலே எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் என்னேரமும் உன்னாசை போல் பின்பாங்காமை நான் போல் சூடிக்கொள்ளவும் அவன் அறுபெரும் திரவிய கப்பலிடம் அற்புதம் காட்டும்
அவன் அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்த பெருமானை அதனால அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்த பெருமானை நினைத்து நினைத்து மென்மேலும் இவ்விடத்தில் பாடி கொண்டிருந்தால் மேலும் அவருடைய வருகைக்காக ஒரு காதல் கதை சொல்லணும்னு ஆசை. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம். சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, சொந்தமே அல்லவா உயிர் வாழும் வரை என் பேச்சிலும் என் மூச்சிலும் உன் பாடு கேட்கும் தினம் தினம் தினம். சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, சொந்தமே அல்லவா உயிர் வாழும் வரை என் பேச்சிலும் என் மூச்சிலும் உன் பாடு கேட்கும் தினம் தினம் தினம். சொல்லவா ஒரு காதல் கதை, சொந்தமே அல்லவா உயிர் வாழும் தென்காசி காரக்குடி நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம். அந்த வீரன் தருவான். நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தவருவானை நினைத்துக் கொண்டிருந்தாலும் எல்லா நேரமும் எல்லாரையும் நினைக்க மாட்டோம். சில நேரத்துல சில மறக்கதான் செய்வோம். ஆனா இருக்கும் போது ஞாபகம் வராது, இல்லாத பொழுது அவர்களுடைய ஞாபகம் அதிகமாக வரும். அது யாரா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் யார் யாரு கூட போறாங்களா கடைசி முடிக்க இல்ல இல்ல, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யார் யாரு கூட இல்ல. ஆனால் அவருடைய நினைவு மட்டும் இந்த பூமியிலையும் நமது மனதிலையும் என்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட சிலரது நினைவுகளில் எனது நினைவு இன்னைக்கு
அன்பு அம்மா மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்னும் இந்த பூமி எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அந்த ஆண்டுகள் முடிக்க மறக்கவே முடியாத ஒரு சிறந்த ஒரு பாடை. சிறந்த பாடையும் நம்ம சொல்ல முடியாது, வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை. அதனால அவங்கள வணங்கத்தான் வேணும். எஸ் ஜானகி அம்மா எவ்வளவு விதமான பாடல்கள். தாலாட்டு பாடுறதுக்கு பாட்டு, அவங்களுடைய பாட்டை கேட்காத ஜீவன்களே கிடையாது. சின்ன பிள்ளைய முதற்கொண்டு அப்பேற்பட்ட ஒரு இனிமையா சிறு சிறு குழந்தைய பாடுறதுனால பாடுவாங்க. ஆமா, அந்த அம்மா மாதிரி பாடுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவர்களுடைய நினைவாக அவர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம் என்னால் முடிந்தது. அதனால இங்கு வழியாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி அனிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் உபயதாரர் சார்பாகவும் பொன்னாடை நோக்கி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு பெருமைப்படுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் எங்களது ஆமா குடும்பம் வேதாளர்கள் குடும்பம் இங்கே பொன்னாடை போட்டிருந்தாங்க. அன்பு குடும்பத்தார்களுக்கு எங்களது கலை குடும்பத்தினர்கள் சார்பாக மனமான நன்றி கிடந்த வணக்கம். அதனால அந்த அம்மாவுக்காக என் ஜீவன் பாடு உன்னைத்தான் தேடுதுன்னு ஒரு வார்த்தை பாடணும்.
இருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து